இன்னைக்கு என்ன விசேஷம்? இந்த புடவையெல்லாம் கட்டி வந்திருக்கீங்களே. இன்னைக்கு என்னோட பாட்டு அப்படித்த ஒரு பாட்டாக்கும். அப்படியா? அது என்ன பாட்டு? என்னோட എന്തിനീ പിണക്കം. ஓ, அதனாலதான் இந்த வேஷம் போட்டு வந்திருக்கீங்க. பிணக்கம் இல்ல, அந்த சினிமால அப்படிதானே, அதனால அந்த பிணக்கம் ஒன்றும் கிடையாது. பிணக்கம் ஒன்னும் இல்லை. அப்ப வந்து நாங்க வந்து கொஞ்சம் பிணக்கம் தான். ഗിഫ്റ്റ് ഒന്നും കിടക്കില്ല. ഞാൻ വന്ന് പാലക്കാട്ടേക്ക് ചോദിച്ചു പോയി അങ്ങേ ഇന്ന് ഇന്ന് ഗിഫ്റ്റ് എല്ലാം എടുത്തിട്ട് ഇങ്ങനെ വന്നതല്ലേ. എന്നിട്ട് എനക്ക് എന്നാ ഗിഫ്റ്റ് കടച്ചത്? அதுக்கு ஸ்வீட்ஸ் தந்தது. தீபாவளிக்கு ஸ்வீட்ஸ் தந்தேனே. போறது. நெக்ஸ்ட் டைம் வரத வேற என்னது அச்சு கொண்டு இந்த வேற என்ன கொண்டு வரீங்க? இன்னின் ஸ்வீட்ஸ் கொண்டு வரேன். நிறைய ஸ்வீட்ஸ். ஸ்வீட்ஸா? ஓகே. எனக்கு மாட்டோம். அது எப்படி? அது அப்படிதானே, நான் மட்டும் தானே பாலக்காட்டு போகுது. நம்ம മൂന്ന് പേരും സെയിം താനേ. ആമോ. ആരും വിളിക്കണ പോലെ ശബ്ദം കേൾക്കുന്നുണ്ടല്ലോ. എന്തോ ശബ്ദം. അതാരാ? ഇതൊക്കെ ആരാ? ഇവ എല്ലാരും എന്നോട് കസിൻസ് ആക്കും. കസിൻസ് ആക്കുമാ? ഒരു വர விஷயம் தெரியாதா? சர்ப்ரைஸ் அது. அது சரி. அப்பா சொல்லிட்டே இருந்தா ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குன்னு. அப்படியா? நான் வந்து பாட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கறப்போ நான் ஒரு ஃபோன் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டே இருப்பான். சரி, பேர் என்ன இவரோட? இவனோட பேர் சமர்த். சம்ருதி. குட்டப்பா. இது இந்த மைக் வேணுமா மாமன்? அப்படியா? ഹലോ ചൊല്ലടാ. ഹലോ ചൊല്ല്. ഗോൾഡ് നോട്ടുണ്ട്. ഹലോ ചൊല്ല്. ഹലോ. ഗോൾഡ് ആണ് താല്പര്യം. ഹലോ. അയ്യോ. അപ്പു. ഹായ് ചൊല്ല്. ഹായ് ചൊല്ല്. ഹായ്. ഹലോ. ഹായ്. കുട്ടപ്പ എന്താ സൈലന്റ് ആണല്ലോ? അവൻ വന്ന് ரொம்ப കുറുമ്പനാക്കും. കുറുമ്പനാണോ? ഇത് തന്നെയാണ് പിണക്കം മാറ്റാന്ന് പറഞ്ഞത് ഞാൻ. ഇപ്പൊ മനസ്സിലായാ? இவங்க பாலக்காடுல இருக்காங்களா? பாலக்காடு தான் இருக்காங்களா? ஓ சரி சரி. அங்க ரெண்டு பேரும் சமத்தா இருந்து பாட்டெல்லாம் கேட்டுட்டு வாங்க. அந்த மைக் வாங்கி അക്കാക്ക് இந்த மைக் വേണം. അക്ക പാവമല്ലവാ. അതെ. അയ്യോ, ഇത് കിട്ടിയത് തന്നെ. ബ്ലാക്ക് തരും. ഓക്കെ, നല്ല കുട്ടിയല്ലേ?